ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று அனலிசிஸில் எக்ஸலண்ட்டாக கரெக்டாக சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணிங்கனோ அவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 18,640 660 வரைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா? இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம சொன்ன 2 டார்கெட்டு, நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொன்னேன், 18,730 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ இது எக்ஸலண்ட்டாக ஹை போனது பாருங்கள், 18,735 36 இந்த ரீஜன் வரைக்கும் தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அனலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மூமெண்டமும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டையும் நம்ம எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கரெக்டாக இந்த டார்கெட் ரீச் ஆனோடனே நீங்கள் கால் ஆப்ஷனை புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வெளில வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆன இந்த கேண்டில் விட்டுருங்க. இதுக்கு அடுத்த இந்த கேண்டில் எடுத்திருந்தா கூட 18,686 இந்த ரீஜனில் எடுத்திருந்தா கூட நமக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு, 18,730. ஓகேவா? ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஜோனில் ஈஸியாக நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும் இந்த மணியில். இதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள், நம்ம எந்த இடத்துல சொல்லியிருந்தோமோ அதே சேம் ஜோன் தான் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். ஓப்பன் ஆனதே இந்த லெவல்கிட்ட தான் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், நம்ம கிராஸ் வரைஞ்சா சப்போர்ட் லைன், சப்போர்ட் எடுத்துதா எகெயின் அன்றைய டேவோட ப்ரீவியஸ் டேவோட ஹை, அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எகெயின் திருப்பி இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ 15 மினிட்ஸில் பார்க்குறப்ப இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் நின்றுட்டுருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஃபர்தராக நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். இப்போ நம்ம நாளைக்கு அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னைய டேவோட ஹைலோ வைலட் கலர்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நல்லாவே ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஜோனுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தது ஆக்சுவலாக வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா, ஒரு லோ ஹை போயிட்டு எகெயின் இது இங்கேருந்து இந்த ஹை போகாமல் இந்த லெவல்லையே திரும்பிச்சு. ஓகேங்களா? இந்த ஜோன்லேயே திரும்பிச்சு. ஸோ இப்போ எகெயின் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் நின்றுட்டுருக்கு. ஓகேவா? இதை வச்சு நம்ம 15 மினிட்ஸும் 1 ஹவர்லேயும் என்ன மாதிரியான ட்ரெண்டு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பெரி. ஸோ ப்ராப்பராக ட்ரெண்டை பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட நாளைக்கு எக்ஸ்பெரிலேருந்து வெளில வர முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் கேண்டில் வச்சு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நேற்று வரைஞ்சோம்ல எக்ஸலண்ட்டாக என்ன பண்ணியிருந்தோம், இது நல்லா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ஸ்விங்கை பார்த்துருந்தோம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அடுத்த ஸ்விங் எந்த இடத்துல இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லைன் வரைஞ்சோம். 18,730. நேற்று வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த இடத்த சொல்கிறோன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். அது வந்து 18,780. ஏன் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள், இதோட லோவும் இங்கேருந்து இந்த கேண்டிலோட ஹையும் ஆல்மோஸ்ட் இந்த ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரவுண்ட் நம்பர் வர ரீஜன் பாருங்கள், 18,800. ஸோ அந்த ரீஜனுக்கிட்ட வருது. அதனால் நம்ம வந்து இந்த லெவனை ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறோம். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மல்டிபிளான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடம் வந்து 18,850. ஓகேவா? ஸோ அந்த லைனையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனுக்குள்ளே மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஹையில் போகிறப்ப. இதுக்கு அடுத்து வரணும்னா நமக்கு இந்த ஆல் டைம் ஹை லெவல் தான், அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். அது வந்து 18,887 மேலே மூவ் ஆகிறப்ப. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் ரெசிஸ்டன்ஸ் லைன் இப்போ உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியும் பாருங்கள். ஓகேவா? எந்தெந்த இடம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டே கேண்டிலில் பார்த்தோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, இங்கேருந்து போகுது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எப்படின்னா, இங்கே போயிட்டுருக்கல இந்த எல்லோ லைன், இது பிரேக் அவுட் ஆகிறப்ப ஸோ இந்த லைனில் தான் போய் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கும். எடுத்து எகெயின் புல் பேக் கொடுத்துட்டு மேலே திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மூமெண்டமும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லோ, ஒரு ஹை. இந்த ஹை போய் இங்கே பட்டிருக்கணும். ஆக்சுவலாக அந்த இடத்துல படலை, அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பட் சப்போர்ட் ஜோன் வந்து கரெக்டாக இதுக்கு முன்னாடியே இந்த லெவல் இருக்குல்ல, கீழே போய்ட்டுருக்குல இந்த பாட்டம் லைனை, இதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம வந்து என்ன சொன்னோம் நேற்று, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லி இதில் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு போவோம். 15 மினிட்ஸில் வச்சு என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நேற்று நம்ம இந்த அனாலிசிஸ் பார்த்தோம் கிளியராக. நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதை
லோ ஹை லோ ஹை. ஓகேவா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோன்னே இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு சின்ன கன்சால்டேஷனு ப்ளஸ் ரீடெஸ்ட் லெவல்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவல் வரைக்கும் வந்துட்டு புல் பேக் எடுத்தது பாருங்கள். ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்துருக்கு. சரியா, இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு அடுத்த என்ட்ரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், வேறு எங்கே இருந்தாலும் நம்மளால் ட்ரெண்ட் லைன் வரைய முடியுதா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நியர்பையில் எனக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கிற இடம் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க எல்லோ லைன் தான். எந்த லைன் சொல்கிறேன்னா இந்த எல்லோ லைனு ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எல்லோ லைன் கிடைக்குதா, ட்ரெண்ட் லைன் வருதான்ட்டு. ஓகேவா, ஸோ அந்த லைனையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இந்த லைன் இங்கேருந்து போகிற லைனே நமக்கு கனெக்ட் ஆகுதுங்களா இந்த பாயிண்ட்டு. நான் அந்த இடத்துல ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் டச் பண்ணி போகுது, தெரியுதுங்களா நான் எதை சொல்கிறேன்னா? ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வரைஞ்சிருக்கோம்ல இந்த லைனை டெலிட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ நமக்கு வந்து ஓவராலாக போகிற வியூ இதில் கிளியராக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னாக பார்க்காம இது ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக பார்த்தீங்கன்னா ஓகேவா, இந்த கன்சல்டேஷன் இப்போ நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடந்துட்டு புல் பேக் நடக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன புல் பேக்கு ரிட்டர்னு எகெயின் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, ஆல் டைம் ஹை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு இது இருக்குல்ல எக்ஸ்பெரி, ஸோ அதனால் வந்து பயங்கர வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றிடலாம். ஓகேவா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 18,726. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹை வந்து பார்த்தீங்கன்னா 18,737. ஸோ இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 18,740க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 780லேருந்து 800 வரைக்கும், நான் சொன்னல இந்த கிராஸ் லைன் வர்றது வந்து 800 வரைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஜோனை நம்ம வந்து ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஜோனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே சேம் டைம் நாளைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன், ப்ரீவியஸாக வர லைனோட ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த சேனலோட ஹை லெவலுக்கும் வந்துடும். ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக்காக இந்த லைன் 18,780 இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே இந்த லைன் இன்னி டேவோட ஹை இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை ஆப்ஷனுக்கு செல்லர்ஸ் டேவாக நாளைக்கு இருந்துச்சுன்னா இந்த ஜோனுக்குள்ளேவே கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு 18,740க்கு மேலே மூவ் ஆச்சுன்னா 18,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனது தான் 18,850. ஓகேவா, பிரேக் அவுட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன கன்சல்டேஷனையோ இல்லை டவுனையோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு இப்போ 18,726 இருக்குது. நமக்கு வந்து லோ பாருங்கள் 18,700க்கு கீழே, இங்கேருந்து இந்த ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த 26 பாயிண்ட்டு இதுக்கு கீழே டவுன் ஆச்சுன்னா 18,700 கீழே டவுன் ஆகிறப்ப 18,660லேருந்து 650 ரீஜன், அது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை. இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நான் நேற்றே உங்களுக்கு கிளியராக சொன்னேன். ஓகேங்களா, இந்த மந்த் இருக்கிற இடம் வந்து நல்லா சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. ஸோ அந்த இடத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து கீழே 18,640 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வருதில் கிராஸ் லைனு, இந்த ட்ரெண்ட் லைன் இதோட இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 18,600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா, இதே மாதிரியே நம்ம வந்து இப்போ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் நான் வந்து ஜூம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எக்ஸலண்ட்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக 44,345 ரீஜன் வரைக்கும் போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம், டாட்டட் லைன். ஓகேங்களா, ஹை பாருங்கள். அதேமாரி சப்போர்ட்டில் பாருங்கள், நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா. ஓகே, இப்போ நம்ம நாளை அனலைசிஸ் பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இன்னைய டேவோட ஹைக்கும் இந்த லைனை வந்து இன்னைய டேவோட லோவுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஓவராலாக என்ன மாதிரி ட்ரெண்டு இப்போ பேங்க் நிஃப்டியில் போகிறத பார்த்துட்ருக்கோன்னா, ஒரு லோ ஹை எகெயின் லோ ஹை வந்து இந்த மேலே போயிட்டுருக்க ட்ரெண்ட் லைனுக்கு போல் இந்த இடத்துல கிராஸ் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கு, இந்த லெவலை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம வந்து 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். ஓகேவா, இப்போ நான் வச்சுருக்கிறது 1 ஹவர் கேண்டில்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்து பாருங்கள் 1 ஹவர் கேண்டிலில் ஆக்சுவலாக வந்து நேற்று நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நெக்லைனு பிரேக் அவுட்டே ஆகலை. நெக்லைன் மட்டும் பிரேக் அவுட் ஆகிருந்ததுன்னா இது வேலிட் ஆகிருக்கும். வேலிட் ஆயிருந்துச்சுன்னா நல்லா அப் ட்ரெண்டை கொடுத்துருக்கோம். பட் ஓப்பன் ஆன கேண்டிலே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் நமக்கு ரெட் கேண்டில். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதனால் இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா புல் பேக் எடுங்க. நான் திருப்பி இப்போ ஒரு எஜுகேஷன் பர்பஸாக சொல்கிறேன். இப்படி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வருதுன்னா, ஓகேவா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி இது ஒரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல எகெயின் புல் பேக் பண்ணிவிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி திரும்புகிறப்ப வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த கேண்டில்லேருந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆன 3 கேண்டிலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி கேண்டிலோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலோட ஹை எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இங்கே இது ஒரு லோ, ஹை, லோ, ஹை. ஓகேவா? இப்போ இந்த ஹையிலேருந்து எகெயின் ரிவர்ஸ் எடுத்து சப்போர்ட் ரீஜனை பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து இப்போ ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த சேனலோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க லைனை நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு இந்த இடம் கேப் தெரியுதா? கேப், கேப், கேப். ஓகேவா? ஸோ அந்த கேப்பை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த லைனை டெலீட் பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக இந்த மாதிரி நான் லைன் வரைஞ்சிக்கிறேன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக இருந்த லைன் வந்து டச் பண்ணல. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை டச் பண்ணி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு இதுக்குள்ளே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தெரியலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் நான். லோ, ஹை, லோ, ஹை. இப்போ லோ வந்துட்டு பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் எடுத்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அப்போ இன்னைய டேவோட ஹை வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே இந்த சேனலோட லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகி பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ப்ரீவியஸ் மந்தோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகே, இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் போகலாம். 15 மினிட்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் வச்சோன்னா அந்த எல்லோ லைன் 2 இதில் வரல. நான் மறுபடியும் திருப்பி லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி பாட்டமில் இந்த லைன் இருக்கு பாருங்கள், இதிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது வந்து 1 ஹவரில் பார்த்தோம், இது ஜஸ்ட்டு 15 மினிட்ஸில் பார்க்குறோம், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல நான். இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம பார்க்குறப்ப என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் கன்ஃபர்மேஷன் தெரியுது உங்களுக்கு? ஒரு டபுள் பாட்டம் தெரியுதுங்களா? ஸோ இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி நிற்கிது. இதுக்கு அடுத்து இதை ரெசிஸ்டன்ஸாகவும் இதை அடுத்த ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் வந்து 44,275. ஓகேங்களா? ஹை வந்து 44,300 ரீஜன்ட்ட இருக்குது. ஓகேங்களா? இங்கே க்ளோஸ் ஆன கேண்டில் 15 மினிட்ஸ். ஸோ 44,300க்கு மேலே மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 44,350ஐயும் இந்த இடத்துக்கு மேலே கன்சல்டேஷன் ஆகிறப்ப 44,400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் வைக்கிதுன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம வந்து 44,500 வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் கால் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் வந்து 44,275. இதுக்கு கீழே இந்த நெக்லைன் இருக்குல்ல, இந்த லெவல், இந்த நெக்லைன் லெவல் பார்த்தீங்கன்னா 44,237. ஸோ 44,237க்கு கீழே இறங்குறப்ப இன்னைய டேவோட லோ இருக்குது பாருங்கள், 44,160. எங்கே சொல்கிறேன் நான், 44,240க்கு கீழே இந்த நெக்லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னைய டேவோட லோ அது வந்து 44,160 அந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் உங்களுக்கு நல்லா பார்க்குறப்பே புரியும், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த எல்லோ லைனு. ஓகேங்களா? இந்த எல்லோ லைனு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அடுத்து நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து 44,100லேருந்து 44,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? நான் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெட்ஜான் லைன் வரைஞ்சும் சொல்லிடுறேன். எந்த நாள் இந்த இடத்துல ஹெட்ஜான் லைன் வரைஞ்சங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதை அனலைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கும் அது கிளியராக புரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ இந்த இடம் இங்கே இருக்குது 44,162. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஓகேங்களா? எல்லா இடமும் கேண்டில் இன்பிட்வீனில் இருக்குது. அடுத்து இங்கே வாங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கிடைக்குது பாருங்கள்.
கிளியராக நான் அதை வந்து 44,048 அதாவது 44,050 வரைக்கும் ஓகேவா. இது எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த லைன் வரைஞ்சோம், இந்த இடம் ப்ளஸ் இந்த கன்சால்டேஷனோட லோ, இந்த நெக் லைனு, இந்த ஓப்பன் கேண்டில் ப்ளஸ் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்க பாயிண்ட். சரியா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம். சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா நம்ம வந்து 44,250க்கு கீழே இறங்குறப்ப 44,160 வரைக்கும் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த சப்போர்ட் லைனை பேஸ் பண்ணி. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த லெவல் இது 44,150க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 44,050 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த லெவலில் கன்சல்டேட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும்.